ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபிக்மா பற்றி. நீங்கள் வந்துட்டு டிசைனிங்க்கு புதுசாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு டூல்லேருந்து இந்த டூலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நம்ம சேனலை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மொத்தம் 6 விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஃபிக்மா, தென் செட்டிங் அப் யுவர் ஃபிக்மா அக்கௌண்ட், ஃபிக்மா இன்டர்ஃபேஸ், பேசிக் ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட், components and assets, and then prototyping. Okay guys, first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு what is Figma. Okay, so Figma-னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ Figma வந்துட்டு ஒரு cloud based design tool. இந்த டூலில் யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ், வெப்சைட்ஸ் அண்ட் தென் மொபைல் ஆப்ஸ் டிசைன் வந்து கிரியேட் பண்ணலாம். அதோட ஹைலைட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் ரியல் டைம் கொலாபரேஷன் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஒன்றா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிக்மாவோட அட்வான்டேஜ். ஸோ திஸ் இஸ் ஃபிக்மா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிங் அப் யுவர் ஃபிக்மா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் figma.comனு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேஜில் லேண்ட் ஆகுது. சரியா, இங்கே வந்துட்டு கெட் ஸ்டார்டர்னு கொடுங்க. கெட் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் வித் கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்மா இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபிக்மா ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபிக்மா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரியா, இதில் நீங்கள் டாப் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ டிசைன் ஃபைல் அண்ட் தென் ஃபிக்ஸாம் இம்போர்ட் ஷேர் அண்ட் தென் ஃபேவரேட்ஸ். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு டிசைன் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ கிளிக் டிசைன் ஃபைல். ஓகேவா, இப்போ நாங்கள் டிசைன் ஃபைலை கிரியேட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்துட்டு பிளாக்கான ஒரு கேன்வாஸ். ஸோ இந்த சென்டர் பார்ட்டை தான் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் வந்து அன்டைட்டில். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபைல் நேம் வந்துட்டு நான் டுட்டோரியல்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் என்னென்ன அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேயர்ஸ் பேனல் இருக்கு. இந்த லேயர்ஸ் பேனல் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த கேன்வாஸில் நீங்கள் என்னென்ன ட்ரா பண்ணுறீங்களோ என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஸோ இது ஃப்ரேம் டூல், ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் அண்ட் தென் பென் டூல், டெக்ஸ்ட். தென் இது வந்துட்டு ஆசெட்ஸ் வந்து உங்களுக்கு பிளக்இன்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இது ஹேண்ட் டூல் அண்ட் தென் இது கமாண்ட். ஓகே, ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி பேனல்ஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேனல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ என்ன டிசைன் எலிமெண்ட் கிரியேட் பண்ணீங்களோ வந்துட்டு அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இந்த ரைட் பேனல் வச்சு. ஓகே, ஸோ இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு 2 டேப் இருக்குது. ஒன்று வந்து டிசைன் அண்ட் தென் ப்ரோட்டோடைப். ஸோ இந்த டிசைனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண எலிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ண முடியும். ப்ரோட்டோடைப் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் எல்லாமே இதை கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்றது தான் அதுதான் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக் ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் மேலே டாப் மெனுவில் வந்துட்டு டாப் டூல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா பேசிக் ஷேப்ஸும் இங்கே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ப்ரொபோஷனலாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொபோஷனலாக ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 கார்னர்லேயும் இந்த டாட் காட்டும். ஸோ இது வந்து கார்னர் ரேடியஸ். ஓகே, தென் இதை வந்துட்டு உங்களால் ஹைட் மாற்ற முடியும் அண்ட் தென் லென்த்துமே மாற்ற முடியும். ஹைட் அண்ட் வித் ரெண்டுத்தையுமே மாற்ற முடியும். ஸ்கேல் பண்ணணும்னா இந்த கார்னரில் மவுஸை ஹோவர் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். தென் ஹியர் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் தென் ரைட் சைட் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் தென் ஹைட் தென் ஆங்கிள் திஸ் இஸ் ரொட்டேஷன். ஸோ உங்களால் ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். கார்னர் ரேடியஸ். தென் இதோட ஃபில் கலர் அண்ட் தென் ஸ்ட்ரோக். எஃபெக்ட்ஸில் மொத்தம் 4 எஃபெக்ட்ஸ் வந்து ட்ராப் ஷேடோ, இன்னர் ஷேடோ, லேயர் பிளர் அண்ட் தென் பேக்ரவுண்ட். இதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களால் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும் ஆஸ் 4 ஃபார்மேட்ஸ் PNG, JPEG, SVG அண்ட் தென் PDF. ஓகே, அண்ட் தென் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு தேவையானதை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணிவிட்டு ஃபிக்மாவில் எனக்கு நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் டெக்ஸ்ட்டை வந்து இப்படி ஸ்கேல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இப்படி ஸ்கேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பவுண்டிங் பாக்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்கள் டெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் ஆகாது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போய் தான் நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபாண்ட் அண்ட் தென் அதோட வெயிட், தென் லைன் ஹைட், லெட்டர் ஸ்பேசிங், தென் பேராகிராஃப்ஸ்,
ending and then left align, right align, justify இது எல்லாமே இங்கே இருக்கும். தென் இது வந்துட்டு auto width and then auto height, then fixed size. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு காம்போனன்ட்ஸ் அண்ட் assets. ஓகே, ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் அண்ட் assets அப்படின்னா, ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, தட் இஸ் ரீயூசபிள் assets. அதாவது நீங்க ஒன்ஸ் நீங்க காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து த்ரூ அவுட் த டிசைன் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா, இந்த பட்டனை நான் காம்போனண்டா மாற்றணும். ஸோ நான் காம்போனண்டா மாற்றணும் அப்படின்னா அந்த பட்டனை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து கிரியேட் காம்போனன்ட் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா டாப்ல இந்த டைமண்ட் ஷேப்ல நீங்க ஐ மீன் 4 டைமண்ட் இருக்க மாதிரி ஒரு ஐக்கான் பார்ப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு காம்போனன்ட் கிரியேட் ஆயிரும். காம்போனன்ட் கிரியேட் ஆயிருச்சுன்னா அப்படின்னா உங்க ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி பவுண்டிங் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். சரியா, இப்போ இதோட இன்ஸ்டன்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதர் நீங்க இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணாலும் சரி, இதுதான் உங்களோட இன்ஸ்டன்சஸ். ஓகே, இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், நான் ப்ரொஃபஷனலாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் லேயர்ஸ் பேனலில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் அண்ட் தென் ஆசெட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ ஆசெட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். சரியா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது எப்படி ப்ரோ நான் வந்து இது வந்துட்டு இன்ஸ்டன்சஸ், இது வந்து ஒரிஜினல் காம்போனன்ட் நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் லேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைமண்ட், அது மாதிரி டைமண்ட் வந்துட்டு ஜஸ்ட் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்சஸ். இந்த மாதிரி 4 டைமண்ட் ஒன்னா இருந்துச்சு, ஐ மீன் ஃபில்லில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதான் மெயின் காம்போனன்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மெயின் காம்போனன்ட்ல நான் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே என்னோட இன்ஸ்டன்சஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த காம்போனன்ட்ஸோட யூஸ். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் கிரியேட் பண்ணுற டிசைன் வந்து கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வர அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரோட்டோடைப்பிங். ஸோ ப்ரோட்டோடைப்பிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனில் இருந்து அதுமாதிரி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது அடுத்த ஸ்க்ரீனுக்கு ஜம்ப் ஆகணும். ஸோ அதுதான் ப்ரோட்டோடைப்பிங். இந்த ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பிக்மால பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இங்கே 2 ஃப்ரேம் இருக்கு. சரியா, ஸோ இங்கே வந்து என்கிட்ட பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜுக்கு எனக்கு ஜம்ப் ஆகும். சரியா, ஸோ நான் வந்து ப்ரோட்டோடைப் மோடுக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகுறது அப்படின்னா, இதர் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி பேனல்ஸில் மேலே டிசைனுக்கு பக்கத்தில் ப்ரோட்டோடைப் டேப் இருக்கு, இதை கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா கீபோர்ட் ஷார்ட்கட் ஷிஃப்ட் இ யூஸ் பண்ணாலும் சரி உங்களோட ப்ரோட்டோடைப் மோடுக்கு போயிட முடியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பட்டனை ஹோவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் காட்டும். இந்த மாதிரி 4 சைடுமே இந்த டாட்ஸ் காட்டும். ஸோ அந்த டாட்ஸை ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் காட்டும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேமுக்கு அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆன் டேப்னு இருக்கு. சரியா, மொத்தம் இத்தனை ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பேசிக்ஸ் வந்து ஆன் டேப்னே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் டேப். ஸோ ஆன் டேப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நேவிகேட், ஐ மீன் பேக், செட் வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அட்வான்ஸாக போகும்போது இது எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ அடுத்த ஃப்ரேமுக்கு எனக்கு ஜம்ப் ஆகணும். ஸோ இதுதான் இந்த ஃப்ரேமோட நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் iPhone 14 and 15 Pro Max 2. ஸோ திஸ் இஸ் 1 and this is 2. ஸோ எனக்கு 2ன்னு காட்டுது. ஸோ உனக்கு நேவிகேட் ஆகும்போது உனக்கு எப்படி இருக்கணும், இன்ஸ்டன்ஸாக நேவிகேட் ஆகணுமா, என்ன ஜஸ்ட் டிசால்வ் ஆகணும், அனிமேட், இது வந்துட்டு அனிமேஷன்ஸ். இது வந்துட்டு நான் டீட்டெயிலாக போகும்போது இதுவும் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு ஸ்மார்ட் அனிமேட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன், ஈஸி அவுட் அண்ட் இது வந்துட்டு அனிமேஷன் டீம்ஸ். இது வந்துட்டு நம்ம டீப்பாக வந்துட்டு இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் ப்ரோட்டோடைப் எப்படி ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னா, எய்தர் நீங்கள் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஃப்ளோ 1 பக்கத்தில் ஒரு ப்ளே ஐக்கான் காட்டும். சரியா, நீங்கள் எய்தர் இதை கிளிக் பண்ணாலும் சரி, இப்படி இல்லைனா டாப்பில் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டோடைப் ப்ளே ஆகும். ஸோ இல்லை ப்ரோ நான் இங்கே மட்டுமே ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், அப்படி இல்லைனா இந்த ஐக்கான் எதுனாலும் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன் அப்படின்னா நான் இங்கே என்ன ஸ்க்ரீன் சைஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரோட்டோடைப்பிங் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் மவுஸை ஹோவர் பண்ணனா உங்களுக்கே தெரியும் மவுஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வரைக்கும் கர்சர் மாதிரி இருக்குது, இங்கே வந்தோடனே கிளிக் சிம்பிள் காட்டுது. ஸோ நான் இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்த பேஜுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ இதுதான் கைஸ். நம்ம ஆக்சுவலாக ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் நான் டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். See you in the next video.